ஹாய், வெல்கம் டு சுஜாதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொத்தவரக்காய் அவியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணிடுங்க. கொத்தவரக்காயை தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். இதில் முன்னாடியும் பின்னாடியும் இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு 2 துண்டாக நறுக்கி அதை யூஸ் பண்ணிக்கலாம். நார் இருந்தால் அதையும் உரிச்சு எடுத்துருங்க. 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை காய் நறுக்கி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லியிருந்தேன். தோசைக்கு நம்ம உளுந்து அரைக்க போடுவோம்ல, இப்போ வழக்கமாக நம்ம தொளி உளுந்து போட மாட்டோம். நான் தொளி உளுந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் அதை தனியாக போடாமல் இப்போ உளுந்து முக்கால் கப்பு உளுந்து போடுறோன்னா 1/4 கப்பு தொளி உளுந்து போட்டுக்கலாம். அதை நம்ம தோல் எடுக்கணும்னு இல்லை, அப்படியே வாஷ் பண்ணி யூஸ் பண்ணலாம். உடம்புக்கு நல்லது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். கட் பண்ணி வாஷ் பண்ணி இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். காய் முங்குற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம். இதை குக்கரில் வச்சு 2 விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போ காய் வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு மூடி தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். தேங்காய், கொஞ்சமாக ஜீரகம், ரெண்டு பல் பூண்டு, ஒரு துண்டு வெங்காயம், ஒரு சின்ன அளவுக்கு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போதும் இதுக்கு. இதை இப்போ அரைச்சிடலாம். இது கூட இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் குறன்னு அரைச்சிக்கலாம். எப்போ நம்ம அவியலுக்கு எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கேன். இதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். நான் இதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கடுகு கொஞ்சமாக போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு இனிது, பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் நீட்டமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இது கூட போட்டிருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க கொத்தவரக்காயை சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க கொத்தவரக்காயை சேர்த்துக்கணும். ஓரளவுக்கு கலந்ததுக்கப்புறம் இது கூட அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தேங்காய் விழுத அரைச்சி வச்சுக்கணும்ல, அதை இதை கூட சேர்த்துக்கலாம்.
உப்பு ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும். இது நல்லா வெந்து தேங்காய் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேக விடுங்க. இப்போ கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை கூட 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சிட்டோம்னா நல்லா மணமாக இருக்கும். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ அவியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.